தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 kg, ஆனியன் 2, டொமேட்டோ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள், கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா இப்போ வதக்கணும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க. அளவுக்கு வதங்கிட்ட பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் எடுத்து அதில் கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 5 மினிட்ஸ் இதில் வந்து இந்த தக்காளியோட வேக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் சிக்கனு. நல்லா ஜூஸியாக. இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். இதை நல்லா கலக்கி ஊற்றிட்டு வச்சுருக்க கருவேப்பிலை எடுத்து தூவிட்டு 5 to 10 மினிட்ஸ் இதை கொதிக்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆகிடும். வீட்டில் செய்கிறதுனால கலர் குழம்பு இப்படி தான் இருக்கும். எந்த மசாலாவும் இல்லை, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான். இந்த அளவுக்கு கிரேவி, சிக்கன் கிரேவி ரெடி.